ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் பெரிய பூவாக தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நல்லா கழுவி கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுட்டேன். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரே நான் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஸ்பூனாலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சீரகத்தையும் நான் ஒன்றா சேர்த்து தான் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த மசாலா உதிராமல் நல்லா அந்த காலிஃப்ளவரோடு நமக்கு ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நம்ம கையாலே எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருவோம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர், கேசரி பவுடர் சேர்க்குறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். நான் கொஞ்சம் கலராக இருக்கும்னு சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருவோம். பாருங்கள், நமக்கு மாவு வந்து இந்த பதம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் நல்லா காலிஃப்ளவரில் அப்படியே ஒட்டி பிடிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாம் இது உள்ளே சேர்த்துப்போம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கையாலேயே நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் அந்த மசாலா ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போயே நல்லா வாசனையாக இருக்குது மசாலாவோட வாசனை. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா நல்லா அப்படியே பிடிச்சிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் நல்லா ஊறி வரட்டும். 1/4 மணி நேரம் கழித்து நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு காலிஃப்ளவர்லாம் இது உள்ளே சேர்த்துப்போம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் பேச்சும் நான் இது மாதிரியே பொரித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக சுட சுட காலிஃப்ளவர் 65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இல்லை எந்த வெரைட்டி ரைஸ் கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். நல்லா வெளியில் மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மசாலா அப்படியே கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலயே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.